ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தவளை வடை. இது எங்கள் வீட்டில் எல்லா விசேஷத்துக்கும் பண்ணுற ஒரு பலகாரம். இது எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இட்லி அரிசி 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம். இதுக்கு 4 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், கல்லுப்பு, தாளிக்க கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய்ச்சல், இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கணும். அப்புறம் இட்லி அரிசியும் தனியாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தனியாகவும், இட்லி அரிசி தனியாகவும், பாசிப்பருப்பு தனியாகவும் ஊற வச்சுருக்கேன். முதல்ல இட்லி அரிசியை மிக்சியில் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு மாதிரி பதமாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாவில் தாளித்து கொட்டப்படும். இது வடையை கொரகொரப்பாக இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போது இதில் நாம் ஊற வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் கடுகு நல்லா ஒரு ஸ்பூனை தாளித்து இதில் அப்படியே ஊற்றுங்க. நல்லா ஒரு கையளவு பல்லாக கட் பண்ணி வச்ச தேங்காய் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கிள்ளின கருவேப்பிலை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா சில பேர் இதில் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க, இஞ்சி சேர்த்து அரைச்சி போடுவாங்க. நம்ம வெறும் பெருங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். மாவு இந்த மாதிரி அள்ளி இப்படி எடுத்து இப்படி ஊற்றுற இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வடை மேலே லைட்டாக இப்படி எண்ணெயை இப்படி மேலாப்பில் இப்போ பூரிக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி விடுங்க. தவளை வடைன்றது யூஸ்வலாகவே பெருசாக தான் இருக்கும். இது நல்ல ஹை ப்ரோட்டீனான ஒரு ஸ்நாக். குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே இது செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் அந்த வடையை திருப்பி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இது லாஸ்ட்டு இது நான் போட்டிருக்குது 2 வடை. அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ வடை வந்திருக்கு. நம்ம போட்ட 50 கிராம் பருப்பு, 100 கிராம் இட்லி அரிசி. இட்லி அரிசியோட வரமிளகா, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பருப்பை கொரகொரப்பாக தனியாக அரைச்சிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகை தாளித்து கொட்டிக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இது இப்படி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்டான தவளை வடை ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? சம்டைம்ஸ் வந்து ஷேப் இல்லாமல் இப்படி கூட வரும். இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு தவளை மாதிரி இருக்குல்ல. மேபி இதனால தான் தவளை வடைன்னு பேர் வந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.